ஆனால் என்ன, ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுறத குறிக்கிற ஒரு நாள். இதை 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவாங்க. நதியை ஒரு பெண் தெய்வமாக வணங்கக்கூடிய நாள். இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படுது. ஆடிப்பெருக்கன்னைக்கு நதிகளை வழிபடுறது மூலமாக நீர்வளம் பெருகுன்றது நம்மளோட நம்பிக்கை. ஆடிப்பெருக்கு நாளில் புது ட்ரெஸ் போட்டு சக்கரை பொங்கல், புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதம் இது மாதிரியான பதார்த்தங்களை செஞ்சு எடுத்துக்கிட்டு நதிக்கரைக்கு போய் நதியை அம்மனாக நினச்சி வழிபட்டு பூஜை பண்ணி அங்கவே சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த நாளில் செய்யப்படுற மங்கள காரியங்கள் பன்மடங்கு பலன் தருன்றது ஐதீகம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலி கயிறு மாற்றிக்கலாம். அதை மாதிரி மாற்றிக்கிறது கணவரோட ஆயுட்காலத்தை அதிகமாக்குன்றது நம்மளோட நம்பிக்கை. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாலி கயிறு மாற்றிக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும். இல்லைனா 10:30 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே மாற்றிக்கலாம். பகல் 12 மணிக்கு மேலே தாலி கயிறு மாற்றுறது சிறந்த நேரமாக இருக்காது. இறங்கு பொழுதில் நல்ல நேரமாக இருந்தாலும் தாலி கயிறை மாற்றக்கூடாது. ஆடிப்பெருக்கு நாளில் பெருக்கத்திற்குரிய செயல்களை செய்கிறது சிறப்பாக தரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்யலாம். இல்லை நான் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக படிக்க போகிறேன், டைப்ரைட்டிங் கற்றுக்க போகிறேன், கம்ப்யூட்டர் கற்றுக்க போகிறேன், இல்லைனா ஹையர் ஸ்டடிக்காக வெளியூருக்கு போய் நான் பெரிய விஷயங்களை கற்றுக்க போகிறேன், இது செய்கிறீங்களா? இது எல்லாமே இந்த நாளில் செய்யலாம். புதுசாக ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதையுமே செய்யலாம். ஸோ ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம எதை வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகுன்றது ஐதீகம். செல்வம் பெருகணும், நம்ம வீட்டில் நிறைய பணம் இருக்கணுன்றதுக்காக தங்கம் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை வாங்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டில் செல்வம் பெருகணும்னா கல்லுப்பு, மஞ்சள் இல்லை மஞ்சள் கிழங்கு இதை வாங்கி பூஜை அறையில் வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இம்பார்ட்டண்டான ஒன்று, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த பொருள் இல்லை, அது இல்லை, வீட்டில் குறை இருக்குது அப்படின்னு ஒரு விஷயமே பேசக்கூடாது. குறிப்பாக அரிசி, சர்க்கரை, பருப்பு, உப்பு, மிளகாய் வத்தல், புளி, எண்ணெய் இது மாதிரி பொருள் முன்னாடியே வாங்கி வச்சுங்க. அன்னைக்கு இல்லைன்ற ஒரு தாட்டே வரக்கூடாது. எந்த பொருளும் குறையாமல் இருந்து பெருகிக்கிட்டே இருக்கணுன்றது தான் ஆடிப்பெருக்கோட இம்பார்ட்டண்ட். வீட்டில் நாம் பண்ணுற பூஜை செல்வத்தையும் அமைதியும் பல மடங்கு பெருக அருள் புரியும். ஸோ வீட்லேயே சிம்பிளாக செய்யலாம். வீட்டில் பூஜை அறையில் ஒரு சின்ன இடத்த தேர்வு பண்ணிக்கிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி சாணம் பூசி அதில் வாழை இலை வச்சு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அகல் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு தாம்பூலம் வச்சு வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பழம், பூ, அதுக்கப்புறம் ஒரு ஜாக்கெட் பிட், கருகமணி, திருமாங்கல்ய சரடு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சி கற்பூரம் ஏற்றி குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி சூரிய பகவானையும் வணங்கு ரொம்ப பலனை தரும். மோஸ்ட் ஆஃப் வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்கள் தான் சுமங்கலி பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தன் வீட்டில் இருக்க பெண்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தாலி சரடை அவங்க மாற்றிப்பாங்க. அதோட இந்த நாளில் மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் குபேரனையும் மகாலட்சுமியும் இந்த நாளில் நம்ம வணங்கினா குறைவில்லாத செல்வம் வீட்டில் நிலச்சிருக்கும். ஆடி 18க்கு இன்னொரு புராண கதையும் இருக்குது. புராணங்களில் சொல்கிறபடி ஆடி 18 மகாபாரத போர் நடைபெற்ற இடத்துல இறுதி நாள், 18ஆவது நாள். குருஷேத்திர போரோட முதல் நாள்லேருந்து அடுத்த 16 நாள் வரைக்கும் கௌரவ படையில் ஒவ்வொருத்தராக போரில் இறந்துட்டே வந்தாங்க. 16ஆவது நாள் கௌரவர்களோட தலைமை படை தலைவராக கர்ணன் நியமிக்கப்பட்டார். கர்ணன் போரில் லட்சக்கணக்கான பாண்டவ படையை கொன்று கூச்சார். என்னதான் கர்ணன் எல்லாரையும் கொன்று கூச்சாலும் தன்னோட தாய்க்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உடன் பிறந்த சகோதரர்களை அவர் கொல்லலை. அவர்கிட்ட இருந்து கவச குண்டலத்தையும் அவர் செய்த தான தர்மங்களையும் வாங்கிக்கிட்டாங்க. ஏமாத்தினும் சொல்லலாம். ஸோ என்னதான் கர்ணன் நல்லவராக இருந்தாலும் அவர் அதர்மத்துக்கு ஆதரவாக இருந்ததால் அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்ட இந்த நாள் தான் 18ஆம் போர் என்று அழைக்கப்படும் ஆடி 18ஆவது நாள். இதாங்க புராண வரலாறு.